வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வண்டி Yamaha ஆல்ஃபா மாடலு. இது பார்த்திங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. இந்த பைக்கை எப்படி எலக்ட்ரிக்கல் பைக்காக மாற்றுறதுங்கிற ஃபுல் வீடியோவை இப்போ பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான், கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணலான்னு கால் வச்சா பொஸ்குன்னு போகுது. இன்ஜினு பார்த்தீங்கன்னா சீஸ் ஆயிடுச்சு. செலவு பண்ணுறதுக்காகிற தொகையில் கொஞ்சம் கூட போட்டால் பைக்காகவே மாற்றிடலாம். லோ பட்ஜெட்லேயே நம்ம பைக்காக கன்வர்ஷன் பண்ணிடலாம். கன்வர்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இக்னிஷன் கீ ஸ்டார்ட் பண்ணால் ஒரு டிஸ்பிளே வந்துடுது. பேட்டரியோட வோல்டேஜ் வந்துடும். கிலோமீட்டரு ஓடோமீட்டர்லாம் நீங்கள் பழசுலேயே பார்த்துக்கலாம். எல்இடி ஹெட்லைட்டு போட்டு விட்டாச்சு. ஆட்டோ டிம்மு ஆட்டோ பவரோட உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட் வந்துடுது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜ் போர்ட் அங்கே வந்துடுது. சார்ஜ் போட்டுக்கிறது. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக ஸ்டே இருக்கிறதுனால உங்களுக்கு க்ரௌண்ட் கிளியரன்ஸ் நல்லாயிருக்கும். கூட்ஸ் கேரியரில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அப்படியே இருக்கும். ஒரு எம்சிபி ஃபிட் பண்ணியிருக்கு சேஃப்டிக்காக. கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. தண்ணி பட்டாலும் ஒன்றாகாது. அடியிலேருந்தும் மேலே இருந்தும் எந்த பிரச்சனையும் இல்லை. வாட்டர் சர்வீஸ் கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கு ஹப் மோட்டர் போட்டு யூஸ் பண்ணியிருக்குங்க. வண்டியோட சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே தெரியாது. பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷனும் செட் பண்ணியிருக்குது. ஒரு ட்ரையல் பார்த்துடலாங்க. ஓகேவா? அப்படியே அந்த பிரேக் மட்டும் பிடிச்சி விடும். டேஞ்சர் லைட்டு. ஓகே ஓகே, டேஞ்சர் லைட்டு சிஸ்டம். ரிவர்ஸ் ஆப்ஷன். ஓகே நண்பா, இப்போ ஃபிட்டிங் வீடியோவை பார்த்துடலாம். டிஸ்மேண்டில் என்ன அசம்பிள் எப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவுக்கு நடுவில் அந்த வண்டிக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் அதை அப்படியே கவனமாக கேட்டுக்குங்க. தனித்தனியாக கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோலேயே முழு தகவலையும் நான் வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் கொடுத்துருப்பேன். சீட் ரிமூவிங், சைடு கவர்ஸ் எல்லாமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு பிட்டாக மட்டும் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஆல்ரெடி மெக்கானிக்ஸுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். படிப்படியாக ஒவ்வொன்றா கழட்டுறது தான். ஒரு லாக்கு லைனெல்லாம் கவர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது இன்ஜினில் இருக்கிற இக்னிஷன் கீஸ் இந்த மாதிரி எல்லாமே ரிமூவ் பண்ணி ECU எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். சேஃபாக எடுத்து வச்சுட்டு டேக் போட்டு விட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ECU கழட்டி அப்படியே ECUலாம் ஸ்டாப் பண்ணிட்டா ஸ்டாப் பண்ணி பெட்ரோல் டியூப் ரிமூவ். ஓகே, வருமா? இப்படித்தான் வருமா? போடுதா? எடுத்துகிட்டு தான் இருக்கு. தேவை இருக்கு.
சும்மா கழட்டு எலக்ட்ரிக்கில் மாடிஃபை பண்ணுறோன்ட்டு. ஓகே ஓகேவா? கொத்தையே கையில் கட்டிட்டு கையில் ஸ்டாப் பண்ணவா? ஓகே. ம். டோட்டல் இன்ஜின் வெயிட்டும் வரும். பிடிச்சிக்க பார்த்துக்க. இதை கழட்டுறேன். ஆன் பண்ணுறியா? ஓகே. இப்போ தள்ளி விட்டு லைட்டாக கீழே இறக்கி முட்டை போட்டு ஓகே. இப்போ அவ்வளோதான். இந்த ஓகே வீடியோ கட்டிக்கலையா? கட்டியாச்சு. எடுத்து ஓகே. ஓகே. சார்ஜிங் நேர் சார்ஜ். ஓகே. அந்த போல்ட்டை அப்படியே உருவி சும்மா லைட் அப்படி தான் பிடிச்சிக்கலையா? ஓகே 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 கட்டிட்டும் பார்த்துக்கிங்க. ஓகே. சோக்கு அவ்வளோதாங்க. ஒரு ஸ்கூட்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். தனியாக பாடி இது தனியாக ஒரு 30 கிலோ 20 கிலோக்குள்ளே தான் இருக்கும். இன்ஜினோட வெயிட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாலே போதும். வண்டியில் எந்த வெயிட்டும் இருக்காது. ஓகே. இன்ஜின் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. அது அப்படியே ரிட்டர்ன் இபைக்கு ஹப் மோட்ரு மாட்டுற ஸ்டே 1000 வாட்ஸ் ஹப் மோட்ரு யூஸ் பண்ணியிருக்குது. அதுக்கு ஹெவியான பாக்ஸ் அசம்பிள் பண்ணுறாங்க. லேத்தில் வச்சு இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு ஹப் மோட்ரு டைட் வச்சுட்டு பெரிய வேலையெல்லாம் இருக்காது. ஈஸியாக பண்ணிடலாம். சிங்கிள் சஸ்பென்ஷனு டபுள் சஸ்பென்ஷன் ஆக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் ட்ரம்மு எல்லாம் செட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்எஃப்பி பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்குது. 60 வோல்ட்டு 30 ஆம்பியர் எல்எஃப்பி பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ரிவர்ஸ் ஃபார்வேர்டு ஆப்ஷன் இருக்குது. க்ரூசர் கண்ட்ரோல் இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரோலோட ஒயரிங்கை வெளியில் வச்சு ஒரு தரம் வந்து ஃபுல் செக்கப் பண்ணி பார்த்துடலாம். ஓவரலாக ஒரு எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் வெளியிலேயே வச்சு முடிச்சதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் பண்ணி முடிச்சிடணும். மெக்கானிக்கல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஒயரிங் ப்ராசஸ்ஸு பழைய ஒயரிங் கிட்டிலேருந்தே நம்ம தேவையான லைன்ஸ் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி ஆல்ட்ரு பண்ணியாச்சு. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது. ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அப்படியே ட்ரையல் பார்த்துடலாம். ஓகே நண்பா, இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் அனுப்பிச்சி விட்றேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஹீரோ ஹோண்டா ப்ளஸர் கன்வர்ஷன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.